வணக்கம். ஹைஸ்ட் படங்கள் மாதிரி கான்மேன் படங்களும் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஒரு ஹைஸ்ட்டை பார்க்கும்போது சரி இது பாசிபிள் தான் அப்படின்னு ஆடியன்ஸை நம்ப வைக்கணும். அல்லது லாஜிக் ஓட்டைகள் தெரியாத அளவுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கணும். கான்மேன் படங்கள் ஸ்கேம்ஸ்டர் கேரக்டர் வச்சு வர படங்கள்லையும் கிட்டத்தட்ட இதே தான் ஃபேக்டர். அண்ட் அந்த ஸ்கேமில் நாமளும் ஏமாந்துருக்கலாம் அப்படின்னு ஆடியன்ஸை நம்ப வச்சுட்டா இன்னும் கூட சிறப்பு. இந்த கான் சிட்டி 2வது கேட்டகரியில் வர படம். டீசரில் ஹிண்ட் பண்ணப்பட்ட அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் படத்தில் இல்லை அப்படிங்கிறத எனக்கு யாரும் சொல்ல. ஆனால் படம் பார்த்ததுனால என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும், இந்த படத்தில் ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் கிடையாது. மற்றபடி இவங்க ஸ்கேம் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கான் சிட்டி பெங்களூரில் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு சரவணன். கூடவே அவருடைய ஒய்ஃப், மாமியார், மச்சான எல்லாரும் ஹெல்ப்புக்கு இருக்காங்க. இவருக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி வேறு இருக்குது. ஒரு நாள் அந்த குட்டி பையனை யாரோ ஒருத்தர் ஸ்கூல்லேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போன ஆளுக்கும் இவங்களுடைய பாஸ்ட் லைஃப்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. யார் இவங்க, எதுக்காக பெங்களூரில் இருக்காங்க, பையனை கடத்தினது யார், ஏன் கடத்தணும், இதெல்லாம் தான் இந்த கான் சிட்டி. ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறதும் தப்புங்கிற ஒரு மெசேஜை இயக்குனர் ஹரிஷ் சொல்ல நினச்சிருக்காரு. அதுக்கு டாக்டர் மீட்ஸ் லக்கி பாஸ்கர்னு ஒரு ஸ்டைலில் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். பல இடங்களில் நெல்சனுடைய ஸ்டைல் அப்படியே இருக்குது. சரி, அப்படியே எழுதினா மட்டுமே படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது தான். அதனால தான் அதுக்காக வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸ், அவங்க பேக்ரவுண்ட்ஸ், அவங்களுக்கான சிக்கல்கள்னு சுவாரஸ்யமான பேக் ஸ்டோரிஸ் எழுதி கேரக்டர் மோட்டிவேஷனை ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் முதல்ல ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போதே நம்மளை ஆச்சரியப்படுத்துறாரு இயக்குனர். ஏன்னா முதல்லையே அங்கே நாம் யூகிக்காத சில விஷயங்கள் தான் அடுத்தடுத்து வருது. ஸோ இந்த ஃபேமிலி யார் என்ன அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி அதிகமாகுது. இனிமேல் ஃப்ராடுத்தனம் பண்ணாதான் வாழ முடியும்னு இவங்க டிசைட் பண்ணுற அந்த பாயிண்ட்டையும் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக ஹியூமரும் இந்த நரேஷனுக்கு கை கொடுக்குது. முக்கியமாக ஜாக்கியா யோகி பாபு, ஜானகியா வடிவுக்கரசி 2 கேரக்டர்ஸுக்குமான அந்த பேண்டர் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒர்க் ஆகுது. வடிவுக்கரசி சில சீன்ஸில் செம்மையாக ஃபன் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டரைசேஷனும் அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம பரத்வாஜ் ரங்கனுடைய சர்ப்ரைஸ் கேமியாவும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த முக்கியமான பிரச்சனை ரொம்ப வளவளன்னு கதை சொல்லப்பட்ட விதம் தான். ஒரே விஷயத்தை தேவைக்கு அதிகமாகவே எம்பசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாண்டேஜஸ் நீளமாக போயிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கதை நகரும் போது தான் கொஞ்சம் அதிகமாகவே சினிமேட்டிக் லிபர்ட்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறார் இயக்குனர். இவங்க நினைச்சா போஃபஸ் பீரங்கி பேர ஊழலை கூட செம்மையாக பண்ணிட முடியுங்கிற மாதிரி கதையை கொண்டு போகும்போது தான் நம்பகத்தன்மை அடிவாங்க ஆரம்பிக்குது. ஆனால் லாஜிக்கை மீறின ஸ்டில் ஸ்மார்ட்டான சில ஐடியாஸ், அகைன் யோகி பாபு வடிவுக்கரசி கேரக்டர்ஸை வச்சு ஹியூமர், நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டவங்களுக்கு கெட்டதும் நடக்கிற கிளைமேக்ஸ்னு சாட்டிஸ்ஃபையிங்கான க்ளோஷரை கொடுக்குறாங்க. படம் முழுக்க ஓல்ட் பாய் ரீமேக் அப்படிங்கிற ஒரு ரன்னிங் கேக் வருது. அதுவும் நல்ல ஃபன்னியாக இருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்லையுமே கூட நரேஷன் இன்னும் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். திடீர்னு வர அந்த சோலோ எமோஷனல் சீன்ஸ் எனக்கு ஒர்க் ஆகலை. க்ளோஷர் பக்கத்தில் வரும்போது சில விஷயங்கள் கன்வீனியன்ட்டான ரைட்டிங் சாய்ஸஸாக தெரிஞ்சுது. ஸோ சில ட்விஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணவும் முடிஞ்சுது. பட் இதெல்லாம் படத்துடைய என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரை பெருசாக பாதிக்கலை. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தாஸ் நடித்ததில் ப்ராப்பராக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்ஸ் இருக்கிற கேரக்டர் இதுதான். வேர்சடைல்னு சொல்ல முடியாது, பட் அர்ஜுன் தாஸ் தன்னால் இதை புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நல்லாவே காட்டியிருக்காரு. மித்ராவா, ஆனாபெரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டருக்கான டெப்த் இன்னும் கூட தேவைப்பட்டுச்சு. நெகட்டிவ் கேரக்டரில் நந்தகோபால் எஃபெக்டிவாக இருக்காரு. ஒரு டிபிக்கல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா விடிவி கணேஷ் அவர் பங்குக்கு ஃபன் பண்ணியிருக்காரு. இமான் அண்ணாச்சி, அருவி மதன், அருள்தாஸ், சதானந்த், ரகு இசக்கி, குட்டி பையன் அகிலன் உள்ளிட்ட மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஷான் ரால்டன் மியூசிக் படத்துக்கு ஒரு எனர்ஜியை கொண்டு வருது. பட் சில மொமெண்ட்ஸில் மட்டும் டாக்டர் படத்துக்கு ஹொமாஜ் தரா மாதிரி சிமிலரான சவுண்டிங் இருக்கிற மியூசிக்கை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். விஷுவலாக ஒரு யூனிக்கான டோனை, கலரை தந்திருக்காரு சினிமாகிராஃபர் அரவிந்த் விஸ்வநாதன். இது அந்த கேரக்டர்ஸோட வேர்ல்டுக்கு நம்மளை கொண்டு போயிடுது. ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜாவுடைய ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த கான் சிட்டி லாஜிக்கல் மீறல்கள் இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தியாக போனாலும் அதெல்லாம் பெருசாக உறுத்தாத வகையில் என்டர்டெய்னிங்கான ஃபன்னான ஒரு படம். விருப்பம் இருக்கிறவங்க தியேட்டரில் மட்டுமே பாருங்கள். UA 13+ ரேட்டிங் சரி.